முதல் வகுப்பு 1வது பாடத்துக்கு காலம் 15 நாட்கள். மகிழ்வோடு விளையாடு அலகு 1. முதல் நாள். பாடப்புத்தகத்தில் மகிழ்வோடு விளையாடலாம், ஆடலாம், பாடலாம் பாடலை மாணவர்களை படிக்க சொல்லணும். இது முதல் நாள். டிஹெச் புக்கில் 2ஆம் நாள். படம் பார்த்து பேசலாம். மாணவர்களை அந்த படத்தை பார்த்து கேள்விகளை நம்ம கேட்கணும், பிள்ளைகளை சொல்ல வைக்கணும். பாடப்புத்தகத்தில் 2ஆம் பக்கம் 3ஆம் பக்கம் உள்ள படத்தை காமிச்சு பிள்ளைகளை கேள்வி கேட்டு மாணவர்களை சொல்ல வைக்கணும். டிஹெச் புக்கில் 3ஆம் நாள் நடித்து காட்டலாம். 3ஆம் நாள் இந்த நடித்து காட்டலாம் பாடலில் பிள்ளையோட அசைவுகள் நடித்து காட்ட சொல்லணும். குரல் எழுப்பணும். பறவைகள் விலங்குகளுடைய பாடப்புத்தகத்தில் நடித்து காட்டலாம். இதற்கு மாணவர்களை பறவைகள் போல் பறந்து போகிறது, முயல் போல் குதிக்க சொல்கிறது, தவளை போல் தத்தி போகிறது, குரங்கு போல் கையசைச்சு போகிறது, முகமூடியை வச்சு இந்த மாணவர்களை இதை செய்ய வைக்கணும். டிஹெச் புக்கில் 4ஆவது நாள் அடுக்கி உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி மாணவர்களுக்கு தானியங்கள், குச்சிகள் அதெல்லாம் கொடுத்து மாணவர்களை செய்ய வைக்கணும். தானியங்களை வச்சு ஒட்ட வைக்கலாம், மீன் வரைஞ்சி எதுனாலும் பிள்ளைகளை செய்ய வைக்கணும். பாடப்புத்தகத்தில் 4ஆவது நாள் இது. மாணவர்களுக்கு பேப்பரை படத்தை வரைஞ்சி கொடுத்து தானியங்களை ஒட்ட வைக்கணும். டிஹெச் புக்கில் 5ஆவது நாள் படம் பார்த்து கதை கூறலாம். மாணவர்களுக்கு அந்த படத்தை உள்ள கதையை முதலே நம்ம சொல்லி கொடுத்துடணும். 1ஆம் பாடத்தில் படம் பார்த்து கதை கூறலாம். மாணவர்களை அந்த கதையை மாணவர்களை சொல்ல வைக்கணும். டிஹெச் புக்கத்தில் 5ஆவது நாளில் உள்ளது வட்டத்தில் நிறுத்தலாம். வட்டத்தில் நிறுத்தி வச்சுட்டு பிள்ளைகளை கவனமாக அதில் வட்டத்தில் போட வைக்கிற மாதிரி மாணவர்களுக்கு சரியாக அந்த உருட்டி அந்த இதில் போய் விழ வைக்கிற மாதிரி, வட்டத்துக்குள்ளே விழ வைக்கிற மாதிரி பயிற்சி கொடுக்கணும். பாடப்புத்தகத்துலேயும் வட்டத்தில் நிறுத்தலாம்ங்கிறது இருக்குது. 6ஆம் நாள் பெயர் கூறலாம் அப்படின்னு சொல்லிட்டு விலங்குகள் பேர், பறவைகள் பேர் என்னென்ன பார்க்குறாங்களோ அந்த பேரெலாம் அந்த பிள்ளைகளை சொல்ல வைக்கணும். அடுத்தது உருவங்களை வரையலாம். பிள்ளைகளுக்கு தெரிஞ்ச உருவங்களை மாணவர்களை வரைய வைக்கணும். படத்தை கொடுத்து இந்த பெயர் கூறலாம்ங்கிறத பாடப்புத்தகத்தில் இது கொடுத்துருக்காங்க. இந்த பிள்ளைகளை பேரை சொல்ல வைக்கணும். அடுத்தது உருவங்களை வரைய வைக்கணும். கோலப்பொடியை கொடுத்து உருவங்களெல்லாம் வரைய வைக்கணும். இதுக்கு அடுத்தது போடுதம்மா. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.